வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 11, 2025 செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பக்கத்தில் இருக்கிற அம்மனூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் நிசப்தமான அந்த நள்ளிரவு நேரத்துல உழைச்ச கலப்புல அடிச்சு போட்ட மாதிரி அசதியில தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கங்க ஒரு சில இடங்கள்ல தெருவில் கூடிய வெளிச்சமும், அப்படி லைட் இல்லாத இடங்கள்ல வீடுகள்ல இருக்கிற லைட்ஸும் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால அந்த இடம் முழுவதுமே ஒரே கும் இருட்டா இருந்துச்சு. பெரும்பாலான மக்கள் வீட்டுக்குள்ளேயே தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது வெயிற்காலம் அப்படிங்கறதால இரவு நேரங்கள்ல ரொம்பவே வெக்கையா இருக்கும் இல்லையா? சோ காத்தோட்டமா படுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியவே கட்டில போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. டைம் அப்ப மிட் நைட் 12 மணி 15 நிமிடங்கள் இருக்கும். அப்ப காற்றுக்காக வீட்டுக்கு வெளியே படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த ஒருத்தரை நோக்கி அந்த கும் இருட்டுல ஒரு உருவம் மெல்லமா பதுங்கி பதுங்கி நடந்து வர ஆரம்பிக்குது. அப்படி தூங்கிட்டு இருந்தவருடைய பக்கத்துல வந்த அந்த உருவம் மெல்லமா அவருடைய பேரை சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிக்குது. அவர் அசந்து தூங்கிட்டு இருந்ததால அவரை தொட்டு உசுப்பி தூக்கத்திலிருந்து எழுப்ப முயற்சி பண்ணுது. இந்த அர்த்த ராத்திரியில யாருடா அனாவசியமா எழுப்புறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூக்கத்திலிருந்து முழிச்சவரு பக்கத்துல இருந்த உருவத்தை பார்த்து அது யாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே, நீயா இந்த நேரத்துல வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு பதுங்கி பதுங்கி வந்த அந்த உருவம் சொன்ன பதில கேட்டதுமே அவருக்கு கொஞ்ச நஞ்ச இருந்த தூக்கமும் சுத்தமா காணாம போக ஆரம்பிக்குது. நிஜமாவா? வா உடனடியா போகலாம் அப்படின்னு சொல்லி அவுந்து கிடந்த அவருடைய லுங்கி எடுத்து இறுக்கி கட்டிட்டு தன்னுடைய பழைய ஸ்பிளண்டர் பைக்கை எடுத்துக்கிட்டு பதுங்கி வந்த அந்த உருவத்தை பைக்ல ஏத்திக்கிட்டு தன்னுடைய ஊர்ல இருந்து வடக்கு செய்யூருக்கு போற பாதையில போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அசந்து தூங்கிட்டு இருந்தவரு தூக்கத்தை உதறி விட்டுட்டு உடனடியா புறப்பட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படி பதுங்கி பதுங்கி வந்த அந்த உருவம் என்னதான் சொல்லுச்சு? அவங்க ரெண்டு பேருமே அந்த மிட் நைட் நேரத்துல எங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா STA? அதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள் தான். பதுங்கி பதுங்கி வந்த அந்த உருவம் தூங்கிட்டு இருந்தவர்கிட்ட சொன்னது, உன்னோட பைக் எடுத்துட்டு வரையா, அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். அந்த கும்மிருட்டு வேலையில பழைய ஸ்பிளண்டர் பைக்ல இருந்து வந்த அந்த மங்கலான மஞ்சள் வெளிச்சத்துல அந்த வண்டி இப்ப வடக்கு செய்யூரை நோக்கி போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே சந்தோஷமா அரட்டை அடிச்சுட்டே ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போன அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அடுத்த நாள் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலோட தான் அந்த ஊரே காலையில எந்திரிக்க ஆரம்பிச்சது. அந்த செய்தியை கேள்விப்பட்ட செய்யூர் போலீஸும் சம்பவ இடத்துக்கு உடனடியா வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமும் அங்க வந்து அங்க இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டது யாரு அப்படிங்கிற விஷயமும் அங்கிருந்த மக்கள் மூலமா உடனடியா போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா கொலை செஞ்சது யார் அப்படிங்கறதான் அங்க $1 மில்லியன் கொஸ்டினா இருந்துச்சு. சோ இப்ப கில்லர் யாரு, எப்படி கொலை செஞ்சா அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு முதல்ல கிடைச்ச பதில் எதுக்காக அந்த கில்லர் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற கேள்விக்கு தான். அதாவது அந்த கில்லருடைய மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு கிடைக்குது. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ், அட பாவீங்களா, இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நொந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த காரணத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்களும் அதை கேள்விப்பட்டு அதிர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்டது யாரு, அவங்கள கொலை பண்ணது யாரு, கொலை செஞ்சது எப்படி, போலீஸையும் அந்த ஊர் மக்களையும் அதிர்ச்சியில உரைய வச்ச அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். அந்த கொலைக்கான காரணம் கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்காது. ஆனா இன்னுமுமே இதெல்லாம் இருக்கா, அதுவும் தமிழ்நாட்டுல இது போல நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
செய்யூர் பக்கத்தில் இருக்கிற அம்மனூரை சேர்ந்தவர் தான் தர்மன். அவருடைய அண்ணன் அண்ணாமலை. 2 பேருமே அதே கிராமத்திலேயே அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. தர்மனுக்கு சுபாஷ் அப்படிங்கிற 27 வயசு பையனும், அண்ணாமலைக்கு சுரேந்தர் அப்படிங்கிற 32 வயசான பையனும் இருக்காங்க. அந்த 2 குடும்பமும் எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அதே போலதான் சுபாஷும் அவருடைய அண்ணனான சுரேந்தரும் ரொம்பவே ஒற்றுமையா சந்தோஷமா பழகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, 2 பேருமே மரக்காணத்தில் இருக்கிற EB ஆபீஸ்ல ஒப்பந்த தொழிலாளர்களா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படி கொலை செய்யப்பட்டு கிடந்தது வேற யாரும் இல்ல, தர்மனுடைய பையனான 27 வயதான சுபாஷ் தான். வீட்டுக்கு வெளியே தூங்கிட்டு இருந்தவன் ஏன் அர்த்த ஜாமத்துல பைக் எடுத்துட்டு வெளியே போனா, யாரு கூட போனா அப்படிங்கிற கேள்விகளோட விசாரணையை தொடங்கின போலீஸ்க்கு அந்த ஊர்ல இருக்கிற CCTV ஃபுட்டேஜஸ் மூலமா சுபாஷை கூட்டிட்டு போனது யார் அப்படிங்கிற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ சுபாஷோடைய பேரண்ட்ஸ் கிட்ட அந்த வீடியோவை காட்டி இதுல சுபாஷ் கூட இருக்கிறது யார் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகள்ல சுபாஷ் கூட இருந்த அந்த நபரை பார்த்த அவருடைய பேரண்ட்ஸ் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. அட பாவி நீயா அப்படின்னு அலற ஆரம்பிச்சாங்க. சுபாஷுடைய பேரண்ட்ஸ்க்கு உண்மையிலேயே அது அதிர்ச்சியான விஷயம் தான். ஆனா STI உங்களுக்கு அது யார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது அப்படின்னு நம்புறேன். அப்படி அந்த CCTV ஃபுட்டேஜஸ்ல சுபாஷ் கூட பைக்ல போயிட்டு இருந்தது நகமும் சதையுமா இருந்த சுபாஷுடைய அண்ணனான சுரேந்தர் தான். ஓகே, இவ்வளவு கலேபரம் நடந்துட்டு இருக்கு, ஊரே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. ஆனா சுபாஷுடைய அண்ணனான சுரேந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த நேரத்திலயும் அவனுடைய வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். எல்லாருமே அதிர்ச்சியா இருக்கிற இப்படி ஒரு சமயத்துல இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற கேள்வியோட சுரேந்தர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு ரொம்பவே வேலையெல்லாம் அவன் கொடுக்கல. சுபாஷை கொலை செஞ்சது நான் தான் அப்படின்னு சுரேந்தர் உடனடியா ஒத்துக்கிறான். அதை கேட்டு இந்த கேஸே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்ட போலீஸ்க்கு அவன் அந்த கொலையை பண்ணனதுக்கு சொன்ன காரணம் தான் அவங்களுடைய காதுல பூ சுத்துற மாதிரி இருந்துச்சு. எங்களை பார்த்தா எப்படா இருக்கு அப்படின்னு அவங்கள நினைக்க வச்சது. எஸ், எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிற கேள்விக்கு ஆரம்பத்துல எனக்கே தெரியல அப்படின்னு தெனாவெட்டா பதில் சொன்ன சுரேந்தர், ஆனா அதுக்கப்புறமா போலீஸோடைய அடுத்தடுத்த கேள்விகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டான பதில்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் போலீஸ்ல சொன்னதா சொல்லப்படுற தகவல்கள் இதுதான். ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியில தூங்கிட்டு இருந்த சுபாஷை எழுப்பின சுரேந்தர் சரக்கடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியே தூங்கிட்டு இருந்த சுபாஷை எழுப்பின சுரேந்தர் சரக்கடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி சுபாஷை அவருடைய பைக்கையே எடுக்க சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். சரக்கடிக்க போறோம் அப்படிங்கிற நினைப்புல சுபாஷ் சந்தோஷமா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த அதே நேரத்துல சரக்கடிக்க வந்தவனுடைய சங்க எப்படி அறுக்கிறது அப்படிங்கிற யோசனையோட பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் சுரேந்தர். வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் வந்திருப்பாங்க. ஆனா அப்ப திடீர்னு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்த சொன்ன சுரேந்தர் சுபாஷ் பைக்கை நிறுத்தின உடனே அவன் மறைச்சு வச்சிருந்த காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து சுபாஷுடைய கழுத்தை பைக்ல பின்னாடி உட்கார்ந்திருந்தபடியே பின்னாடி இருந்து வெறி பிடிச்சவன் மாதிரி அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு சுதாரிக்க கூட வாய்ப்பில்லாத சுபாஷ் அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்திருக்காரு. கழுத்தில் இருந்து அதிகப்படியான ரத்தமும் வெளியேறினதாலையும் அறுத்ததே கழுத்தை தான் அப்படிங்கறதால கத்த முடியாமலையும் தவிச்ச சுபாஷ் உடனடியா அந்த இடத்திலேயே மயக்கம் அடைஞ்சிருக்காரு. ஆனா இங்கதான் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத இன்னொரு விஷயத்த பண்ணிருக்கான் சுரேந்தர். எஸ், அப்படி மயங்கி விழுந்து கிடந்த சுபாஷுக்கு முன்னாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்ச சுரேந்தர் ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்த சுபாஷுடைய கழுத்தை திரும்பவுமே அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒன்ஸ் உயிர் போயிருச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுமே சுபாஷ் போட்டிருந்த சட்டைய லைட்டா கிழிச்சு ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன சுரேந்தர் குளிச்சுட்டு வீட்டுல இருந்த பழைய சோத்தை அந்த நேரத்துல போட்டு சாப்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கான். இது
வரைக்கும் ஒண்ணும் மண்ணுமா பழகுன சித்தப்பா பையனை அவன் ஏன் கொலை பண்ணான் அப்படின்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்லல இல்லையா? அதுக்கான பதில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் டாக் தெளிவுபடுத்த ஆரம்பிச்சது. கொலை நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் சுபாஷுடைய இறந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு மோப்ப நாயை வச்சு அந்த இடத்தை ஸ்மெல் பண்ண வைக்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்ட நாய் தொடர்ந்து 3 தடவை ஒரே இடத்துக்கு, அதாவது கொலை நடந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இன்னொரு மறைவான இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த இடத்தை சுத்தி தேடும் பொழுதுதான் போலீஸ்க்கு அந்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், ரத்த கரைகளோட சுபாஷ கொல்ல பயன்படுத்தப்பட்ட கத்தியும் சுபாஷுடைய சட்டையிலிருந்து கிழிக்கப்பட்ட துணியும் அங்க இருந்திருக்கு. ஆனா கூடவே அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய கல் முழுக்கவே மஞ்சள் பூசப்பட்டிருந்துச்சு. பொதுவா மயில் கல்லுல மஞ்சள் பூசினாலே அதை சாமியா நினைச்சு நம்ம ஆளுங்க கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதே போலதான் இங்க ஒரு கல்ல சாமியா மாத்தி அதுக்கு சுபாஷ நரபலி கொடுத்து சாமி கும்பிட்டதுக்கான அடையாளங்கள் அங்க இருந்திருக்கு. சோ சுபாஷ கொலை பண்ண சுரேந்தர் சுபாஷுடைய உடலுக்கு முன்னாடி ருத்ர தாண்டவம் ஆடிட்டு அவருடைய ரத்தம் படிஞ்ச கத்தி சட்டை துணிகளை வச்சு அந்த நரபலியை ஏத்துக்க சொல்லி சாமி கும்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, சுபாஷுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அந்த ஊர் மக்களையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு போலீஸ் கேட்ட கேள்விக்கு ஆரம்பத்துல எனக்கே தெரியல அப்படின்னு பதில் சொன்ன சுரேந்தர் ஒரு கட்டத்துல பெரியாண்டவர் சாமி என்னுடைய கனவுல வந்து இவனை பலி கொடுக்க சொல்லிச்சு, அதான் பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இப்படி அவன் கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அவனுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் சுரேந்தருடைய பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நல்லா தான் சார் இருந்தான், ஆனா இப்ப 1 மாசமா அவனுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சான், நடு ராத்திரியில எந்திரிச்சு குளிக்கிறது, அந்த நேரத்திலேயே சாப்பாட்டையே பார்க்காதவன் மாதிரி ஒரு தட்டு நிறைய சாப்பாடை போட்டு அள்ளி அள்ளி சாப்பிடுறது அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சான். நாங்களும் கோயில், மசூதி, தர்கா, சர்ச் அப்படின்னு போகாத இடம் இல்ல, கொஞ்சம் தெளிவான மாதிரி தான் இருந்தான், ஆனா திடீர்னு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேந்தருக்கு அடிக்கடி சாமி வரும் அப்படின்னும், அப்படி வரும் பொழுதெல்லாம் சுபாஷ் தான் அவனை ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. ஆனா சுரேந்தரை பத்தி அந்த ஊர் மக்கள் சொல்லும் பொழுது எல்லாம் நடிப்புங்க, வேற ஏதோ காரணத்துக்காக பிளான் பண்ணி சுபாஷை கொன்னுட்டு சாமி மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுபாஷும் சுரேந்தரும் ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதனால தான் சுபாஷ சுரேந்தர் கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே போலீஸுடைய தரப்பிலிருந்து எந்தவித தகவல்களுமே வெளியிடப்படல. இன்னுமே விசாரணை முடியாத இந்த கேஸை பத்தி மீடியாக்கள்ல வெளியான செய்திகளை வச்சுதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான முக்கியமான காரணம் நரபலி அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். பிகாஸ் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னு அப்பப்ப நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் அப்படின்னாலும் வட இந்தியால தான் இது போல நியூஸ் அடிக்கடி வரும். இங்க தமிழ்நாட்டுல ரொம்பவே ரேர் தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நரபலி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் அதுவும் அதை பண்ணது ஒரு 30 வயசு இளைஞன் அப்படிங்கறதும் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இன்னுமே இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா இருக்கு. நரபலி கொடுத்தது ஒரு 60 வயசு ஆள் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு எனக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்காது. இந்த ஜெனரேஷன் பசங்களும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு பலியாகிறாங்களே அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. பொதுவா இந்த மாதிரி சாமியாடுறத பத்தி சொல்ற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அறிவியல் பூர்வமா சொல்லணும் அப்படின்னா அது மூளை மற்றும் நரம்புகள்ல தற்காலிகமா ஏற்படுற ஒரு சின்ன மாற்றத்தால ஏற்படுற ஒரு விஷயம். சாமி வந்ததா சொல்லப்படுறவங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கிற நம்பிக்கைகள், இது எல்லாம் தான் அருள்வாக்கு அப்படிங்கிற பேர்ல அந்த நேரத்துல சொல்லுவாங்க. தன்னிலை மறந்து அந்த நேரத்துல தன்னை வேற ஒரு ஆளா, ஐ மீன் இடத்தை பொறுத்து இருக்கிற கோயிலை பொறுத்து அந்த தெய்வமா தன்னை உணர ஆரம்பிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துர்கா சந்திரமுகியா மாறுற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அவங்க சொல்லுற நடந்துக்கிற எந்த ஒரு விஷயங்களும் அவங்களுக்கே தெரியாது. இப்படி ஒரு சாமியாடியா அந்த ஊர்ல உலாவிட்டு இருந்த சுரேந்தர் ஆண்டவர் கனவுல வந்து நரபலி கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கொலைய பண்ணிட்டு நரபலி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இவன் கனவுல வந்த விஷயத்த நம்பி
பக்காவா பிளான் போட்டு தன்னுடைய சொந்த தம்பி கூட பிறக்கல அப்படின்னாலும் தம்பி முறையுள்ள பையனை சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு இருந்தவனை இப்படி கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறது ரொம்பவே வினோதமா இருக்கு. பட் இது நரபலியா இல்ல முக்கோண காதலால ஏற்பட்ட பலியா அப்படிங்கிற கேள்விக்கு போலீஸுடைய விசாரணை தான் பதில் சொல்லும். ஆனா மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் இந்த கேஸ்ல என்ன சொல்லுது? இது நரபலியா இருக்குமா இல்ல வேற ஏதோ ஒரு காரணமா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.